صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையினால அந்நஹுல் வாலிஹ் அப்படிங்கிற கிதாபை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். முதாரியான ஃபேலுக்கு எப்பெல்லாம் ரஃபு செய்வோம், எப்பெல்லாம் நசபு செய்வோம், எப்பெல்லாம் ஜஸ்மு செய்வோம் அப்படிங்கிற பாடத்தை நம்ம படிச்சிட்டோம். இப்போ கிதாபில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 5 உதாரணங்களை கொண்டு வர வேண்டும். முதாரியான ஃபேலை கொண்டு, அந்த ரஃபு செய்யப்பட்ட முதாரியான ஃபேலை கொண்டு ஆரம்பிக்கப்படுகின்ற 5 உதாரணங்களை எழுதுக அப்படின்னு போட்டிருக்கிறார். இப்போ நம்ம குரான்ல இருந்து ஒரு 5 உதாரணங்களை நம்ம எழுத போறோம். பாருங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பாருங்க, யஅலமு யஅலமு மா பைன ஐதீஹிம். யஅலமு பாருங்க, யஅலமு மா பைன ஐதீஹிம். இது எங்க வருது அப்படின்னா 20வது அத்தியாயம் 110வது வசனம். இப்போ பாருங்க, யஅலமுன்னு ஆரம்பிக்குது, ரஃபு செய்யப்பட்டிருக்குது. ஏன் ரஃபு செய்யப்பட்டிருக்குது அப்படின்னா, யஅலமு என்பதற்கு முன்னால் ஜஸ்மு செய்யக்கூடிய எழுத்துக்களும் வரல, அது மாதிரி நசபு செய்யக்கூடிய எழுத்துக்களும் என்ன செய்யல, வரவில்லை. யஅலமு மா பைன ஐதீஹிம்னா என்ன அர்த்தம்? அவர்களுக்கு முன்னால் எது இருக்கிறதோ அவற்றை அல்லாஹ் அறிகிறான். யஅலமுடைய ஃபாயில் அல்லாஹ், மா வந்து மஃபூல். அப்ப அல்லாஹ் மனிதர்களுக்கு முன்னால் அவர்களுக்கு பின்னால், அதாவது மனிதர்கள் அறிவதையும் அவன் அறிவான், அறியாதவற்றையும் என்ன செய்வான், அறிவான். அப்ப இங்க வந்து முதாரியான ஃபேலை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இது வந்து ரஃபு செய்யப்பட்டதற்கு காரணம் என்ன? முன்னால வந்து நாசிபும் இல்லை, ஜாசிமும் இல்லை. இன்னொரு ஆயத்தை பாருங்க, தன்ஹிதூன மினல் ஜிபாலி. தன்ஹிதூன மினல் ஜிபாலி புயூத்தன். தன்ஹிதூன மினல் ஜிபாலி புயூத்தன். நஹத யன்ஹிது, நஹத யன்ஹிது, யன்ஹிதானி யன்ஹிதூன, தன்ஹிது தன்ஹிதானி யன்திஹ்ன, தன்ஹிது தன்ஹிதானி தன்ஹிதூன. இதுல என்ன நம்பி இருக்குது அப்படின்னா, அன்தும் ஆண்பால் முன்னிலை பன்மை. நஹத்த அப்படின்னா தோன்றினான். பாருங்க, தன்ஹிதூன மினல் ஜிபாலி புயூத்த. சமூது கூட்டத்தாரை பற்றி அல்லாஹ் இந்த ஆயத்துல பேசி வருகின்றார். நஹத்த இதனுடைய மாலி எப்படி இருக்கும்? நஹத்த, நஹத்தன குடைந்தான். மலையில குடைவாங்கல்ல, சமூது கூட்டத்தார் வந்து மலைகளை கைகளினாலேயே குடைந்து விடுவார்கள். அந்த அளவிற்கு அபாரமான பலத்தை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி இருந்தார். அப்ப கைகளினாலேயே என்ன செய்வாங்க அப்படின்னா, மலைகளை, ஜபல் உடைய பண்புதான் ஜிபால். ஜபல் அப்படின்னா மலை. பைத்தினுடைய பண்புதான் புயூத். பைத்துனா வீடு, புயூத்துனா வீடுகள். அப்ப மலைகளில் வீடுகளை நீங்கள் குடைகிறீர்கள். சரி, அது இருக்கட்டும். இந்த தன்ஹிதூனங்கிறது முதாரியான ஃபேல், ரஃபு செய்யப்பட்டது. ரஃபா காணமன் கேட்கக்கூட, ரஃபா கிடையாம தான் வாவு வந்திருக்கு, பன்மை. தன்ஹிதூன இது நசபுடைய நேரம், ஜஸ்முடைய நேரமாக இருந்தால் இந்த நூல் இருக்காது. ஜஸ்முக்கு அடையாளமாக, நசபுக்கு அடையாளமாக நம்ம என்ன செஞ்சிருப்போம், நூனை போக்கியிருப்போம். இங்க முன்னால ஜாசிம் வரல, நாசிபு வரல. எனவே தான்
அந்த நூன் பன்மையுடைய நூனை என்ன செய்து தப்பித்திருக்கிறது. அப்போ இந்த நூனே சுட்டி காட்டுகிறது, நான் வந்து ரஃபவுடைய நேரம் தான், நசபுடைய நேரம் அல்ல, ஜஸ்முடைய நேரம் அல்லன்னு அது என்ன செய்து சொல்லுகிறது. அப்போ தன்ஹித்தூன மினல் ஜிபாலி புயூத்தா. அடுத்த வசனத்தை பாருங்கள். ததரூன ததரூன மா ஹலக லக்கும் மா ஹலக லக்கும் ரப்புக்கும். ததர அவனுடைய மாலி வந்து வதரன்னு இருக்கும். வதர வதர எதரு முதாரியில் வந்து ஃபாக்கடிமா வாவியான ஃபேலில் வந்து வாவை நம்ம விட்டுருப்போம். அதான் வந்து முதாரியில் வந்து வாவை காணும். அது சஞ்சானியுடைய சட்டம். ததரூன அப்படிங்கிறது ரஃபவுடைய நேரம். அதில் தான் நூல் இருக்கு. இங்கே வந்து லம்மு வந்து வச்சுக்கிடுவோம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், குரான் ஆயத்து மாற்றக்கூடாது, நான் உதாரணத்திற்காண்டி சொல்கிறேன். இப்போ லம்மு வந்தால் அந்த நூல் போயிருக்கும், லன் வந்தாலும் இந்த நூல் போயிருக்கும். அப்போ குரானில் நூல் இருக்குது அப்படின்னா அங்கே லன்னு வரல, லம்மு வரல. அதாவது நாசிபும் வரவில்லை, ஜாசிமுடைய எழுத்துக்களும் வரவில்லை. வதரனா விட்டு விட்டான், ததரோன நீங்கள் விட்டு விடுகின்றீர்கள், மா ஒன்றை, ஹலகலக்கும் ரப்புக்கும் உங்கள் இறைவன் உங்களுக்காக எவற்றை படைத்தானோ. அதாவது இது வந்து அசுவாஜ் மனைவிமார்கள் அர்த்தம். லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் அதில் வாழக்கூடிய ஆண்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஓரினச் சேர்க்கை. அதாவது பெண்களை திருமணம் செய்யாமல் ஆண்கள் ஆண்களையே தேடினார்கள். ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சான், அந்த ஆண்களுக்காக வேண்டி பெண்களை படைத்தான். இந்த மாவை கொண்டு நோக்கம் பெண்கள் வச்சுக்கிடுவோம். பெண்களை நீங்கள் விட்டு விடுகின்றீர்கள். எப்படிப்பட்ட பெண்கள்? ஹலகலக்கும் உங்களுக்காக, ரப்புக்கும் உங்கள் இறைவன் படைத்த பெண்களை நீங்கள் விட்டுவிட்டு ஆண்களை நீங்கள் தேடுகின்றீர்கள். இதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய கருத்து. லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தை பற்றி இந்த வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றார். நம்மளுக்கு சட்டம் என்ன? ததர்வுன ரஃபவுடைய நேரம். எப்படி ரஃபோ நம்ம கண்டுபிடிக்கிறோம்? ரஃபோ காணமன்னு கேட்கக்கூடாது. ரஃபோவுக்கு அடையாளமாக தான் நூன் இருக்குது. இது நசமுடைய நேரமாக இருந்தாலோ ஜஸ்முடைய நேரமாக இருந்தாலோ இந்த நூன் என்ன செய்யாது, வந்திருக்காது. இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்த வசனத்தை பாருங்கள். யகூலூன யகூலூன மத்தா ஹாதல் வஅது. யகூலூன மத்தா ஹாதல் வஅது. கால யகூலு. கால இதனுடைய மாதி எப்படி இருக்கும்? காலன்னு இருக்கும். காலவுடைய அசல் எப்படி இருக்கும்? கபலன்னு இருக்கும். ஐங்கலிமா வாவியான ஃபெயல். வாவியான ஃபெயலுக்கு என்ன சட்டம்? முன்னால ஃபத்தஹ் இருக்குமானால் இந்த வாவை என்ன செஞ்சிடணும்? அலிஃபாக புரட்ட வேண்டும். அதனால்தான் கவலை என்பது காலை என்று புரட்டப்பட்டது. அலிஃபை வந்து வாவை வந்து அலிஃபாக நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? கல்பு செஞ்சிருக்கிறோம், புரட்டி இருக்கின்றோம். கால யகூலு யகூலானி யகூலூன. இது ரஃபவுடைய நேரம். எப்படி கண்டுபிடிக்கிறோம்? நூன் இருக்கு. இங்க வந்து லன்னு வந்தாலோ லம் வந்தாலோ, அதாவது நாசிப் வந்தாலோ ஜாசிம் வந்தாலோ இந்த நூன் இருக்க. அப்ப இது ரஃபுடைய நேரம் என்பதற்கு அடையாளமாக பன்மையுடைய நூன் என்ன செய்தாங்க? பத்திரமாக இருக்கிறது. இதில் அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, ஒவ்வொரு நபிமார்களின் சமுதாயங்களும் நபிமார்கள்ட்ட என்ன கேட்டாங்கன்னா, அல்லாஹ்வை நம்பல அப்படின்னா வேதனை வரும்னு சொல்றீங்கல்ல, அந்த வேதனை வரும் நீங்க வாக்களிக்கிறீங்கல்ல, அந்த வாக்கு எப்பொழுது வரும்? யகூலூன அவர்கள் கேட்கிறார்கள், மத்தாகாதல் வாது நீங்கள் அளிக்கின்ற அந்த வாக்கு எப்போது நிகழும்? அல்லாஹ்வுடைய தண்டனை எப்போ வரும்?
அது அல்லாஹ் எப்போ கொடுக்குற நினைக்கிறானோ அப்போ தான் கொடுப்பான். சந்தர்ப்பங்கள் கொடுப்பான், திருந்தி வாழ்வதற்கு சந்தர்ப்பங்களை கொடுப்பான். அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதை பயன்படுத்தாமல் நபிமார்கள்ட்ட என்ன கேட்பாங்க, வரும்னு சொல்கிறீங்களா, எப்போ வரும் அப்படின்னு கேட்பான். அப்படின்னு அல்லாஹ் இந்த ஆயத்தில் என்ன செய்யறான் சொல்கின்றான். இந்த யகூலூன என்பது ரஃபஉடைய நேரம், அதை மட்டும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு வசனத்தை பாருங்கள். யுஅذிபு மையஷாவு, யுஅذிபு மையஷாவு வயர்ஹமு மையஷாவு. பாருங்க, அஸப யுஅذிபு ஃபஅல வஸன் தஃஈல் பா. அஸப கர்ரம யுகர்ரிமு மாதிரி, அல்லம யுஅல்லிமு மாதிரி. அஸபன வேதனைப்படுத்தினான், தண்டனை கொடுத்தான். யுஅذிபுன வேதனை செய்வான், தண்டனை வழங்குவான். யுஅذிபு மையஷாவு அல்லாஹி, யஷாவுடைய லமீர் வந்து அல்லாஹ் பார்த்து மீறும். இங்கேயும் அல்லாஹை பார்த்து தான் மீறுகிறது. அல்லாஹ் யாரை நாடுகின்றானோ அவர்களை வேதனைப்படுத்துவான். அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவர்கள் மீது இரக்கம் காட்டுவான், வேதனை கொடுக்க மாட்டான். உலகத்தில் தவறுகள் செய்யும் பொழுது தவறுகளுக்கு அல்லாஹ் நாடினால் தண்டனையை கொடுப்பான், இல்லை என்றால் மன்னித்து விடுவான். ஆனால் யாருக்கு தண்டனை, யாருக்கு மன்னிப்பு உலகத்தில் யாருக்கும் தெரியாது, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அவன் இங்கே பாருங்க, யுஅذிபு இங்கே ரஃபு வெளிப்படையாகவே தெரியுது, ஏன்னா ஆண்பால் படற்கை ஒருமை. யுஅذிபுன் ஏன் நம்ம ரஃபு செய்கிறோம், முன்னால் ஜாசிம் இல்லை நாசிபும் இல்லை. அல்லாஹ் யாரை நாடுகின்றானோ அவர்களை வேதனைப்படுத்துவான், யாரை நாடுகின்றானோ அவர்கள் மீது இரக்கம் காட்டி மன்னித்து விடுவான். அப்போ யாரை மன்னிப்பான் யாரை தண்டிப்பாங்கிறது மறுமைக்கு போனால் தான் தெரியுமே தவிர அல்லாஹுடைய இந்த ரகசியத்தை உலகத்தில் யாரும் என்ன செய்ய முடியாது, அறிந்து கொள்ளவே முடியாது. இந்த மாதிரி முதாரியான பெயரை கொண்டு ஆரம்பிக்கின்ற வசனங்கள் குரானில் ஏகப்பட்ட இடங்களில் வருது. நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். இன்ஷா அல்லாஹ் அந்த திறமையை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد وآل محمد.